ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடையவட்டி. இப்போ நம்ம கோணங்களை பற்றி நம்ம இப்போ எல்லாரும் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? கோணங்களை பற்றி. இப்போ பாரு, நான் தரையில் கோணங்களை வரைஞ்சிருப்பேன். பாரு, அப்படியே பாரு எப்படி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பாகைமானின்னு பேர். இந்த பாகைமானியில் இது மாதிரி எண்கள்லாம் இருக்கும். அதவே நான் உனக்கு வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தேன்னா கதவை நேர இப்படி வைக்கணும். கதவை இப்படி நேர இப்படி வச்சிட்டோம்னா அது எத்தனை டிகிரியில் இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். 90 டிகிரியில் இருந்தால் அதுக்கு பேர் செங்கோணம். என்ன கோணம்? செங்கோணம். அதுக்கப்புறம் கதவை குறுகி கொண்டு வந்துட்டோம்னா குறுகி இப்படியே வர்றதுனால அதுக்கு பேர் குறுங்கோணம். என்ன கோணம்? அப்போ 90க்கு குறைவாக நான் என்ன நம்பர்லாம் சொல்கிறேனோ அது பூரா குறுங்கோணம். அதுக்கடுத்து பாரு, இந்த 90 டிகிரியில் இருக்குது செங்கோணம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கதவை பாரு, விரிஞ்சு கதவு விரிஞ்சிரும். அந்த மாதிரி போகிறதுனால அதுக்கு பேர் விரிகோணம். என்ன கோணம்? விரிகோணம். 90 டிகிரியில் கதவு நேராக இருந்தால் செங்கோணம் சொல்லணும். 90க்கு குறைவாக எந்த நம்பரை சொன்னாலும் குறுங்கோணம் சொல்லணும். 90க்கு மேலே எல்லா நம்பரும் சொன்னாலே விரிகோணம் சொல்லணும். 180 சொல்லும்போது நேர்கோணம். நேர கதை வந்துருச்சா? அந்த 180 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நேர்கோணம். இப்போ நான் கேட்கவும் நீங்கள் சொல்லணும். 90 டிகிரி என்ன கோணம்? கதவு நேரம் இருக்கா? அதுக்கு பாரு, 40 டிகிரி என்ன கோணப்பா? 40 டிகிரி என்ன கோணம்? 30 டிகிரி என்ன கோணம்? 30 டிகிரி என்ன கோணம்? சரி. 45 டிகிரி எத்தனை கோணம்? குறுங்கோணம். சரி. 90 டிகிரி என்ன கோணம்? செங்கோணம். செங்கோணம். 120 டிகிரி என்ன கோணம்? விரிகோணம். இங்கே பாரு, 120 டிகிரியில் கதவு விரிஞ்சு போயிருக்குல்ல, அப்போ விரிகோணம். அதுக்கடுத்து பாரு, 150 டிகிரியில் என்ன கோணம்? 150 விரிகோணம். விரிகோணம். 180ல் கதவு நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா? கதவும் இங்கே 180, இங்கே 0, இந்த மாதிரி நேரம் வந்ததுனால அதுக்கு பேர் நேர்கோணம். என்னது? அப்போ நம்ம எத்தனை கோணங்கள் படிச்சிருக்கோம்? 4 கோணங்கள் படிச்சிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.